நமஸ்தே. நான் மும்பையைச் சேர்ந்த சுஜாதா ஷெட்டி. நான் முதலில் அம்மா பகவானிடம் வந்தபோது என் வாழ்க்கை முற்றிலுமாக ஸ்தம்பித்திருந்தது. ஒவ்வொரு திசையும் அடைபட்டதாகத் தோன்றியது. எனக்குள் பாரம், கசப்பு மற்றும் வலி மட்டுமே இருந்தது. மக்கள் மீதான வெறுப்பு, என் மீதான வெறுப்பு, கடவுள் மீதான வெறுப்பு ஆகியவற்றில் நான் மூழ்கியிருந்தேன். என் வாழ்க்கையின் பரிதாபகரமான நிலைக்கு என்னைச் சுற்றியுள்ள அனைவரையும் குற்றம் சாட்டி ஆழ்ந்த வெறுப்பை நான் சுமந்தேன். இரவும் பகலும் ஒரு கேள்வி என்னை அடிக்கடி துயரத்தில் ஆழ்த்தியது. ஏன் நான்? வாழ்க்கை ஏன் இத்தனை துயரங்களுக்கு என்னை தேர்ந்தெடுத்தது? இந்த கொழுந்துவிட்டு எரியும் கேள்வி என் கோபத்தை மேலும் ஆழப்படுத்தியது. அந்த நேரத்தில் மன வளர்ச்சி குன்றிய என் மகன் சவுரவுக்கு நிலையான கவனிப்பு தேவைப்பட்டது. அதே நேரத்தில் என் கணவர் கடுமையான நிதி இழப்புகளைச் சந்தித்தார். முழு உலகமும் கடவுளும் கூட எனக்கு எதிராக திரும்பியது போல் நான் திணறினேன். உதவியற்றவளாக, கைவிடப்பட்டவாக உணர்ந்தேன். ஆனாலும் அந்த இருண்ட நேரத்தில் அம்மா பகவான் என் உதவிக்கு வந்தார்கள். அவர்களின் தெய்வீக கருணையால் எனது முதல் செயல்முறையில் கலந்து கொள்ள எனக்கு வழிகாட்டப்பட்டது. அந்த ஒற்றை செயல்முறை என் இருப்பின் அஸ்திவாரத்தையே மாற்றியது. கடவுள் பற்றிய எனது தவறான, வேதனையான கண்ணோட்டம் உடைந்து, அதன் இடத்தில் ஒரு உயிருள்ள, அன்பான தொடர்பு எழுந்தது. அது ஒரு வீடு திரும்புவது போல, ஒரு அனாதை திடீரென்று தனது நீண்ட காலமாக இழந்த பெற்றோரைக் கண்டுபிடிப்பது போல இருந்தது. முதல் முறையாக கடவுள் தொலைவில் இருப்பவர் அல்லது தண்டிப்பவர் அல்ல, மாறாக எல்லையற்ற அன்புடன் என்னை அரவணைக்கும் ஒரு தாய் மற்றும் தந்தை என்று உணர்ந்தேன். அந்த புனிதமான தருணத்தில் பல வருட உயிரற்ற தன்மைக்குப் பிறகு என் இதயத்தில் ஆனந்தம் மலர்ந்தது. அப்போதிருந்து பல்வேறு செயல்முறைகள் மற்றும் நிகழ்ச்சிகளில் நான் தொடர்ந்து பங்கேற்றதால் ஒரு ஆழமான மாற்றம் வெளிப்படத் துவங்கியது. வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மீதான எனது ஏற்றுக்கொள்ளல் வளர்ந்தது. ஒரு காலத்தில் என்னை துன்புறுத்திய முரண்பாடுகளும் தயக்கமும் கரையத் தொடங்கின. நான் மெதுவாக என்னுடன் சௌகரியமாக உணர்ந்தேன். நான் யார் என்பதில் அமைதி அடைந்தேன். எனது சேவை அதிகரித்தவுடன் அம்மா பகவானுடனான எனது பிணைப்பு ஆழமடைந்தது. மேலும் என் வாழ்க்கையில் பிரவகிக்கும் அருளும் கூட அதிகரித்தது. ஒரு காலத்தில் சாத்தியமற்றது என்று தோன்றிய நிதிநிலை மேம்படத் தொடங்கியது. அம்மா பகவானின் அருளால் ஒவ்வொரு இழப்பிலிருந்தும் நாங்கள் மீண்டோம். ஹோட்டல் தொழிலை இழந்த என் கணவர் மும்பையின் முக்கிய பகுதியில் மிகவும் பிரபலமான ஹோட்டல்களில் ஒன்றை நடத்தினார். ஆயினும் வாழ்க்கையும் என்னை ஆழமாக சோதித்தது. என் அன்பு மகன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தபோது அந்த வலி வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் மீண்டும் அம்மா பகவானின் எல்லையற்ற கருணை, தாசர்களின் அன்பான ஆதரவு மற்றும் சக பக்தர்களின் அரவணைப்பு மூலம் மட்டுமே நான் அதை தாங்கிக் கொள்ளவும், குணமடையவும், முன்னேறவும் முடிந்தது. அன்றிலிருந்து எனது பயணம் தொடர்ச்சியான இதயத்தின் மலர்ச்சியாக இருந்து வருகிறது. வாழ்க்கையின் சவால்களுக்கு மத்தியில் கூட வலி எழுந்தாலும் அதனுடன் இப்போது ஏற்றுக்கொள்ளலும் வருகிறது. துயரத்துடன் கூட என்ன வந்தாலும் அம்மா பகவான் என்னை நிச்சயமாக தாங்குவார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் உள்ளது. இன்று நான் அதிக விழிப்புணர்வுடன் வாழ்கிறேன். என் உணர்ச்சிகள் எழும்பி குறையும் போது நான் அவைகளுக்கு சாட்சியாக இருக்கிறேன். நான் இனி அவற்றிலிருந்து ஓடுவதில்லை, அவற்றில் மூழ்குவதில்லை, அவற்றை பார்க்கிறேன். அம்மா பகவானின் கருணை அத்தருணங்களில் எல்லாம் என்னை தாங்குவதைக் காண்கிறேன். இப்போது எனக்கு உண்மையான பாதுகாப்பு வெளி உலகத்திலிருந்து வருவதில்லை, ஆனால் அம்மா பகவானுடன் நான் பகிர்ந்து கொள்ளும் உயிருள்ள பந்தத்திலிருந்து வருகிறது. ஆம், சில நேரங்களில் என் நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும். சில நேரங்களில் பயம் அல்லது சந்தேகம் திரும்பும். ஆனால் அப்போதும் கூட அம்மா பகவான் எப்போதும் என்னுடன் இருக்கிறார் என்பதை அறிந்து நான் முழுமையாக விழிப்புடன் இருக்கிறேன். படிப்படியாக அவர்கள் என்னை அமைதி, ஏற்றுக்கொள்ளல் மற்றும் சுதந்திரத்திற்கு இட்டுச் செல்கிறார்கள். கூப்பிய கைகளுடனும் நன்றியுணர்வு நிறைந்த இதயத்துடனும் என் அன்புக்குரிய அம்மா பகவானை நான் வணங்குகிறேன்.